பிறவியிலேயே பார்வை திறன் இல்லாத தம்பதிக்கு தமிழகத்திலேயே முதல் முறையாக டெஸ்ட் டியூப் முறை மூலம் நல்ல பார்வை திறன் கொண்ட குழந்தை பிறந்துள்ளது. இதன் மூலம் வருத்தத்தில் இருந்த தம்பதியினரின் நம்பிக்கை ஒளியாக மாறியுள்ளது. இந்த குழந்தை விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் காவேரி தம்பதிக்கு திருமணமாகி 8 ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை என்பது பெரும் வருத்தத்திற்குரிய விஷயமாக இருந்து வந்தது. பிறவியிலேயே பார்வைத்திறன் இல்லாத இந்த தம்பதியர் பல்வேறு சிகிச்சைகள் மேற்கொண்டும் பலன் அளிக்காத நிலையில் சோதனை குழாய் மூலம் இவர்களுக்கு ஆரோக்கியமான பார்வைத்திறன் கொண்ட ஆண் குழந்தை பிறந்துள்ளது. பிறவி மரபணுவில் எந்த குறைபாடு இருந்தாலும் நவீன கால மருத்துவத்தில் எந்த குறைபாடும் இல்லாத ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுப்பது சாத்தியம் என்கின்றனர் மருத்துவர்கள். என்ன இதில் ஒரு ஹைலைட்னா, மரபணு இருக்க கோளாறை அதை நம்ம கண்டுபிடிச்சி அந்த சிசுவை, அதாவது கருவை 5 நாள் கருவை டெஸ்ட் டியூப் கருவையை நம்ம பயாப்சி எடுத்து அந்த கருவை நம்ம என்ன பண்ணுறோம் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு அந்த கருவை ஒவ்வொன்றையும் டெஸ்ட் பண்ணி அதில் எது ஆரோக்கியமான கருவோ அந்த கருவை நம்ம எடுத்து வைக்கிறோம். தங்கள் குழந்தைக்கு கவினேஷ் கீர்த்தி என்று பெயரிட திட்டமிட்டுள்ளதாக கூறும் இந்த தம்பதியினர் தங்கள் மகனை விவசாயி ஆக்க வேண்டும் என்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்களை இக்குழந்தை கொண்டு வந்துள்ளதாக நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார் குழந்தையின் தாய். சொல்லப்போனால் அடிக்கடி அழுதுட்டு இருப்பேன். என் குழந்தை வந்தது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமே. ஏன்னா அந்தளவுக்கு அடிக்கடி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் எப்பயாவது எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், அதை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும், அது எங்களை பார்க்குற அளவுக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இதுவரை வாழ்வில் இருந்த வேதனையை தீர்த்துள்ள இந்த குழந்தை பிறவி குறைபாடு உள்ள தம்பதிகளுக்கு நம்பிக்கை ஒளியை பாய்ச்சியுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் செய்தியாளர் அருண்மொழிவர்மன்.